குமாரி கந்தன் கதைக்கு பின்னால் மர்மத்தின் பகுதி 2 அடிக்கோடு. காண்டனின் தேடலானது அடிக்கோடு. உலகின் டெவூரரை தோற்கடித்த பிறகு கந்தன் ஒரு ஹீரோவாக தனது கிராமத்திற்கு திரும்பினார். கிராமவாசிகள் தனது வெற்றியை விருந்துகள் மற்றும் விழாக்களுடன் கொண்டாடினர். இருப்பினும் கந்தனின் பயணம் வெகு தொலைவில் இருந்தது. கிராமம் மூத்தவர் தீர் கந்தானுக்கு டெவூரர் ஒரு பெரிய பிரச்சினையின் அறிகுறியாக இருந்தது என்பதை வெளிப்படுத்தினார். குமாரி காந்தத்தை அழிக்க அச்சுறுத்தும் ஒரு இருண்ட சக்தி திரு கந்தனை ஒரு பண்டைய சுருளை கொடுத்தார். அதில் கண்டத்தின் படைப்பின் ரகசியங்களும் இருளின் மூலமும் இருந்தன. உண்மையை வெளிக்கொணர கந்தன் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டாள். அவர் துரோக நிலப்பரப்புகள் வழியாக பயணம் செய்தார். வழியில் கடுமையான உயிரினங்களையும் எதிர்பாராத நட்பு நாடுகளையும் எதிர்கொண்டார். அவர் இருளின் இதயத்தை ஆழமாக ஆராய்ந்தபோது கந்தன் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கண்டுபிடித்தார். குமாரி கந்தத்தின் அழிவு ஒரு இயற்கை பேரழிவு அல்ல, ஆனால் மனித பேராசை மற்றும் புறக்கணிப்பால் ஏற்பட்ட ஒரு பேரழிவு நிகழ்வு.